ஓகே. தேங்க்ஸ் யுவர்ஸ்ரீ ஞாபகப்படுத்தினதுக்கு. எஸ். ஸோ ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்பில்ட் ஃபங்ஷன் இருக்கு. இன்பில்ட் ஃபங்ஷன்னா, நீங்க ஆல்ரெடி எழுத வேண்டாம். ஒரு டெக்ஸ்ட்ட குடுத்துட்டு, இதோட லென்த் என்ன? ஆ இப்போ ஒரு லிஸ்ட்ட குடுத்துட்டு, இதுல இருக்கிற இண்டெக்ஸ் எனக்கு பார்த்து சொல்லணும். நெறைய ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்பில்டா இருக்கிற ஃபங்ஷன். இது எல்லாமே பைத்தான்ல அவங்களே உங்களுக்கு ஹேண்டியா கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபங்ஷன்ஸு. இத மட்டும் நீங்க நாங்க ஆல்ரெடி உங்களுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க யூஸ் பண்ணா போதுன்ற மாரி. இப்போ இந்த கீஸ் அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, இந்த கீ இருக்கிற டிக்ஷனரில என்னென்ன கீஸ் இருக்கோ எடுத்துட்டு வந்து குடுத்துற போது. இப்ப லென்த் அப்படின்னு குடுத்தேன். இந்த பாஸ் பண்ணி லென்த் அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த டிக்ஷனரியோட லென்த் என்ன அப்படின்றத குடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நெறைய இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆ அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்ஷன். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்பில்ட் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ரேஞ்ச், ஐடி, டைப் அது மாரி நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. பைத்தான்லயே அவங்க எழுதுனது. யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் அப்டின்னா, இதுல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எனக்கு வேண்டாம். நானே எழுதணும் ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, அது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். ஓகேவா? ஏன்னா, ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களோட ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி இது வந்து சேம் தான். நீங்க ஒரு ஃபோனோ ஏதோ வாங்குறீங்க. வாங்கும்போது ஒரு செட்டிங் இருக்கும். இல்ல எனக்கு இது வேண்டாம்ப்பா, நான் இத வேற மாதிரி மாத்திக்கிறேன் அப்படின்னு உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஃபங்ஷன் எழுதும்போதும், இதுல ஆல்ரெடி இருக்கும். இருக்கிறத நீங்க மாடிஃபை பண்ணி எழுதணும்னாலோ, இல்ல அ இதுல இருக்கிற மாரி எனக்கு வேண்டாம். எனக்கு வேற மாரி வேணும். அப்படின்ற மாரி அ எழுதுறது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ இப்ப அ நம்ப லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். ஒரு ஃபங்ஷன் எழுதணும்னா என்ன பண்ணணும்? ஆ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, டெஃபினிஷன் அப்படின்றது தான். ஒரு விஷயத்த வந்து டிஃபைன் பண்ண போறீங்க. டெஃபினிஷன் குடுக்கணும் அதுக்கு அப்படின்னா, அதுக்கு டெஃப் அப்படின்ற கீவேர்ட். இந்த கீவேர்ட் போட்டீங்கன்னா தான், அது வந்து உங்களுக்கு ஃபங்ஷனாவே எடுத்துக்கும். திஸ் இஸ் த கீவேர்ட் டூ கிரியேட் யுவர் ஃபங்ஷன். ஓகே. இதுல இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிறது இல்லாம ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகே. இப்ப இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, டெஃப் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நீங்க டெஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டிஇஎஃப்ன்னு குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அது இன்பில்ட் கீவேர்ட்ன்றதுனாலயே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இட்ஸ் அ கீவேர்ட். டெஃபினிஷன் குடுத்துட்டு, நான் ஃபங்ஷன் எழுத போற ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் வந்து என் ஃபங்ஷன் நேமே வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். இந்த இதோட எழுதுனேன்னா ஃபங்ஷன் ஓவரா அப்படின்றது கிடையாது. ஒரு ஓப்பன் அண்ட் குளோஸ் பேரான்தீசிஸ் 2 குடுத்தா தான், அது ஃபங்ஷனாவே அது வந்து எடுத்துக்கும். ஓகே. தென் நான் என்ன பண்றேன்? கோலன். எல்லாத்துக்குமே ஒரு இதுக்கு பேர் என்னன்னா சின்டாக்ஸ். இது இந்த ஃபார்மேட்ல இருந்தா தான் உங்களோட பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் அ ஃபங்ஷன். இது கம்ப்ளீட்டா. இந்த கோலன் நான் குடுக்கல அப்டின்னாலுமே இட்ஸ் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஃபங்ஷன். நான் டிஃப் கீவேர்ட் குடுத்துட்டேன். நான் ஓப்பன் பேரன்தீசிஸ், குளோஸ் பேரன்தீசிஸ் குடுத்துட்டேன். ஃபங்ஷனுக்கு நேம் வச்சுட்டேன். ஆனாலும் நீங்க வந்து இப்டி எழுதுறீங்க அப்டின்னா, இட்ஸ் நாட் அ ஃபங்ஷன். ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, இந்த கோலனுக்கு அப்புறம் நீங்க எழுதப் போறது தான் உங்களோட ஃபங்ஷனாலிட்டி. ஃபங்ஷனாலிட்டினா என்ன? என்னென்ன ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும். இது இது வந்து ஒரு பிளஸ் பண்ணணும், இல்ல பிரிண்ட் பண்ணணும், ஏதோ ஒண்ணு. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கீவேர்ட் சொல்லிக் குடுத்துருக்கேன். பாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் சொல்லிக் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? நான் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். எழுதும்போது எனக்கு இதுல இதுல என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாது. மேபி லேட்டர் ஆன் நான் வந்து அத மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபங்ஷன் எனக்கு வேணும். இப்போதைக்கு அந்த ஃபங்ஷனோட லாஜிக் என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் லேட்டர் ஆனா எழுதிக்கிறேன். ஆனா இந்த ஃபங்ஷன் வந்து எனக்கு இன்பில்ட் என்னோட ப்ரோகிராம்லயும் எனக்கு யூஸ் ஆகும். ஆனா, இப்போதைக்கு எனக்கு லாஜிக் தெரியலனா உங்க கோட நீங்க வச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்க முடியாது இல்லையா? ஸோ, பாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டேன் அப்படின்னா, உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் அதுக்கு இல்ல. ஜஸ்ட் இந்த ஃபங்ஷன அது பாஸ் பண்ணி விட்டுரும். கரெக்ட்டா? இப்போ நான் ஃபங்ஷன் வந்து எழுதிட்டேன். அண்ட் அகைன் ஆம் பைத்தான்ல மெயின் திங் என்ன அப்படின்னா, அந்த இன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த கோலன் வைக்காம நான் என்டர் அழுத்துறேன். மீன்ஸ் என்னோட கீபோர்ட்ல இப்ப நான் என்டர் அப்படின்னு அழுத்திருக்கேன். அந்த கர்சர் எங்க போதுன்னா, டெஃப்க்கு கீழயே போது. நான் ஒரு கோலன் வச்சுட்டு என்டர் அழுத்துனேன் அப்டின்னா, டெஃப்க்கு அதுக்கு போகாம ஒரு டேப், ஒரு ஸ்பேஸ் வந்து தள்ளி போது. கரெக்ட்டா? அதுதான் இன்டென்டேஷன். ஓகேவா? இன்டென்டேஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இப்டி குடுத்துருச்சு. நான் அப்பவும் இல்லாம இப்டி போயிட்டு பாஸ் அப்டின்னு எழுதினேன் அப்டின்னா, ஆ இட்ஸ் நாட் அ வேலிட். அது உங்களுக்கு எரர் குடுக்குது பாருங்க. இப்ப நான் அத எக்ஸிக்யூட் பண்ணாலுமே
என்ன குடுக்குதுன்னா, எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்ட் பிளாக் ஆஃப்டர் த ஃபங்ஷன் டிஃபைன்ட். கரெக்ட்டா உங்களுக்கு அது என்ன எரர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இ இ இது வந்து இப்போதைக்கு நாம்ப பார்க்குற எக்ஸாம்பிள்ல, நீங்க உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது, இந்த மாதிரியான ஒரு எரர் நீங்க பார்க்குறீங்க. சம்திங் ரிலேட்டட் வித் இன்டென்ட் அப்படின்னாலே, கரெக்ட்டான ஒரு ஸ்பேஸோ, இல்ல கரெக்ட்டான ஒரு அ பொசிஷன்ல உங்களோட வேரியபிளையோ, இல்ல நீங்க டிக்ளேர் பண்ண எதையோ நீங்க வந்து லைன் என்னவா வேணாலும் இருக்கலாம். அத நீங்க கரெக்ட்டா பாஸ் மட்டும் தானா? இல்ல நான் பிரிண்ட்ன்னு இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பிரிண்ட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே. பிரிண்ட் ஹலோ அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே எனக்கு அது வந்து சேம் எரர் தான் குடுக்க போகுது. ஒய்? கோலன் வச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதப் போற எந்த ஃபங்ஷனா இருந்தாலுமே, அது 1 ஸ்பேஸ் அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டா தான் எடுத்துக்கிற பட்சத்துல தான் பைத்தானுக்கு இது வந்து ஒரு ஃபங்ஷன் அப்படின்றதே வந்து புரியும். இல்ல அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் அ மெஷின் பேஸ்டு எக்ஸிகியூஷன் இல்லையா? இட்ஸ் அ மெஷின் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அது இது பண்ணும்போது, கோலன் எங்க வேணாலும் வச்சிருக்க முடியும். ஆனா இட்ஸ் அ சின்டாக்ஸ். இது எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். ஏன் நான் இப்படி எழுதக்கூடாதா? நான் இத எப்படி ஓவர் கம் பண்ணி வைக்கணும்? நோ. அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் ஒரு ப்ரோகிராம் டிசைன் பண்ணும்போதே, சில இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் இருக்கணும். இந்த வேல இந்த பைத்தானுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சின்டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரீ டிஃபைன்ட். இது இப்படிதான் இருக்கணும். அ இது வந்து அ 1+1 2 அப்படின்ற மாதிரி சின்டாக்ஸ்னா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். நீங்க மாத்தி குடுத்தீங்க அப்படின்னா, எனிவே உங்களால இத பிரேக் பண்ணவே முடியாது. மீன்ஸ் இத நான் ஓவர் ரைட் பண்ணி நான் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய புரோகிராமர் இருந்தாலும் நோ. இப்படிதான் பைத்தான் ஒர்க் ஆகும்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எரர் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்பேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். அதான். ஒரு டேப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, ஈவன் உங்களோட அம் நீங்க பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ல உங்களோட நோட்புக் திஸ் இஸ் கால்ட் நோட்புக் இல்லையா? இந்த நோட்புக்லயே வந்துட்டு எரர் இஸ் கான் த்ரூ. முன்னாடி இருந்த வெர்ஷன் 2.6க்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஐடென்டிஃபை கிடையாது. எப்படின்னா கோலன் வச்சுட்டு என்டர் குடுத்தாலும், இது இங்க போகாது. டைரக்ட்டா இங்க தான் போகும். நீங்க தான் ஒரு டேப் குடுத்து எழுதுற மாரி இருந்துச்சு. பட் இப்போ வர்றது எல்லாமே மோர் அட்வான்ஸ்ட். நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு கூட இல்ல. கோலன் வச்சுட்டு நீங்க என்டர் குடுத்தாலே, இட் வில் ஆல்வேஸ் கோஸ் டூ அந்த டேப வச்சு தான் அது போகுமே. ஓகே. இப்ப நான் இங்க என்ன பண்றேன், பாஸ்ன்னு குடுக்குறேன். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. என்னோட ஃபங்ஷன் வந்து இப்ப எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்ஷன் எழுதியாச்சு. இப்ப இந்த ஃபங்ஷன நான் எப்படி கால் பண்றது? இந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணணும் இல்லையா? ஃபங்ஷன கால் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபங்ஷன் நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, அத நீங்க அந்த பேரு குடுத்து கால் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், ஹாய் அப்படின்னு பிரிண்ட் குடுக்குறேன். பிரிண்ட் ஹாய். இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பேரான்தசிஸ் நான் குடுக்கல அப்படின்னா, கிரியேட் பண்ண உங்க ஃபங்ஷனோட லொகேஷன் அதாவது அட்ரஸ் மட்டும் குடுக்கும். ஃபங்ஷன், ஃபங்ஷன் நேம் என்ன? அது உங்களோட பேக் எண்ட்ல ஏதோ ஒரு மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. திஸ் இஸ் சோ கால்ட் அட்ரஸ். எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்றத மட்டும் குடுக்கும். இல்ல எனக்கு வந்து ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அந்த குளோஸ்ட் அண்ட் ஓப்பன் பேரான்தசிஸ் குடுத்தா தான் அது வரும். இப்போ இதோட அவுட்புட் வந்து நன் அப்படின்னு குடுக்குது. ஒய்? நான் எதுவுமே உள்ள எழுதல. பாஸ் அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கேன். எனக்கு தேவை என்னன்னா, ஒரு ஃபங்ஷன் நான் எழுதுறேன். அது உள்ள இருக்கிற அ ஃபங்ஷனாலிட்டி என்னன்றது எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு எரர் வரக்கூடாது. என்னோட ப்ரோகிராம் ஸ்டாப் ஆகக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில நீங்க பாஸ்ன்னு எழுதிக்கலாம். இதே ஃபங்ஷனே இப்ப நான் மாடிஃபை பண்றேன். ஓகே. பிரிண்ட் ஏதோ ஒரு நேம் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஆ பிரிண்ட் ஏதோ ஒரு குட் நேம் நந் நந்தினி. ஓகே. நந்தினின்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஃபங்ஷன நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்பயே சொன்னேன் எப்படின்னா, பிரிண்ட் நந்தினின்னு வருது. தென் நன்னுன்னு வருது. ஓகே. ஒய்? இந்த பிரிண்ட் ஆல்ரெடி இதுலயே பிரிண்ட் அப்படின்னு இருக்கு.
திருப்பி நீங்க ஒரு பிரிண்ட் கால் பண்ணீங்கன்னா, அங்க பிரிண்ட் பண்றதுக்கு அதுகிட்ட எதுவுமே கிடையாது. ஓகே. இப்ப நான் வந்து இந்த ஃபங்ஷன்ல பிரிண்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, நீங்க ஹாய் அப்படின்னு குடுத்து, இந்த ஃபங்ஷன ஓப்பன் பண்ணி, க்ளோஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணாலே, உங்களுக்கு என்ன அதோட அவுட்புட்டோ அது வந்துரும். ஓகே. பிரிண்ட் ஆஃப் ஃபங்ஷன். ஃபங்ஷன் நேம் போட்டு, வெறும் ஃபங்ஷன் நேம் மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அட்ரஸ குடுக்க போகுது. அதே பிரிண்ட் ஆஃப் அந்த ஃபங்ஷன் நேமே குடுத்தேன் அப்படின்னா, அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது குடுக்கும். இந்த இடத்துல அந்த ஃபங்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. ஒன்த பிரிண்ட் பண்ணுது. பட் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. கரெக்ட்டா? ஸோ, ஒரு ஃபங்ஷன வந்து எப்படி எப்படிலாம் கால் பண்ணலாம்? ஒரு ஃபங்ஷனோட இதுல வந்து ஒரு ஃபங்ஷன கால் பண்ணும்போது, நீங்க இந்த பேரந்தசிஸ் இல்லாம கால் பண்ணீங்கன்னா, அது என்ன உங்களுக்கு குடுக்கும்? சம்டைம்ஸ் நீங்களே எழுதுறீங்க. ஒரு ப்ரோகிராம் எழுதுறீங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல கூட நீங்க இத குடுக்காம விட்டுருக்கலாம். இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பேரந்தசிஸ் மறந்திருக்கலாம். ஓகே. ஆல் ஐ வாண்ட் யூ கைஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுட்டு படிக்கணும்னு நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, என்ன பிளைண்டா ஒரு ப்ரோகிராமிங்க கத்துக்கவே கூடாது. ஏன்னா எல்லா யாரு ப்ரோகிராம் எழுதினாலுமே, எடுத்த உடனே ரொம்ப கிளியரான கோட் எழுத முடியும் அப்படின்னா, இட்ஸ் அ நோ. ஆப்ஷனே நோ தான். யாராலுமே அப்படி எழுத முடியாது. எல்லாருமே இங்க ஹியூமன் பீயிங் தான். ஈவன் ஏஐ ஜெனரேட்டடா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். ஆ நீங்க எழுதும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதும்போதே என்னோட கோடு நான் எழுதின மாரியே வந்துருமா அப்படின்னா வராது. அது சம் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதில நீங்க எடுத்து இ நம்ம ஹியூமனா இருக்கிறதுனால நெறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கும். ஆனா, என்ன மிஸ்டேக் பண்றோம்? இப்ப இப்ப நான் பிரிண்ட்ன்னு ஏதோ இடத்துல இந்த ஃபங்ஷனே கால் பண்ணணும். மறந்துட்டு நான் பண்றேன். உங்களுக்கு இப்படி ஃபங்ஷன் ஹாய் இப்படி வந்துச்சு அப்படின்னாலே, ஓ! ஓகே. நான் வந்து இங்க அந்த பேரந்தசிஸ் விட்டுருக்கேன். இது வந்து அட்ரஸ மட்டும் ஷோ பண்ணிட்டுருக்கு. அட்ரஸ் எப்படி ஷோ பண்ணும்? இந்த பேரந்தசிஸ் விட்டுட்டு வெறும் ஃபங்ஷன் நேம் மட்டும் குடுத்தா இப்படி ஷோ பண்ணும். அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த லெவல் ஆஃப் புரோகிராமிங் வேணாலும் எழுத முடியும். ஓகேவா? இது ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாம நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இத போய் நீங்க Googleல போய் சர்ச் பண்ணாலும் 99% உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல் இன்பில்ட் இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பேசிக்ஸ். பட் பேசிக்ஸ்ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்க தான் வந்து ஒரு நல்ல டெவலப்பர் ஆக முடியும். இத விட அட்வான்ஸ்ட் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியும் அப்டின்னா கூடமே, பேசிக்ஸ் அப்டி அது நார்மலா சொல்லுவாங்க இல்லையா? பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல அப்டின்னா, நீங்க என்னதான் பெருசா நீங்க படிச்சாலுமே, அது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபங்ஷன்னா எப்டி? ஃபங்ஷன் எப்டி கால் பண்ணணுன்றது? எஸ், எனி டவுட்? Clear, ma'am. ஓகே. எனிஒன் எல்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம், இல்ல மேம். ஓகே. ஸோ, இப்ப நம்ம ஏன் ஃபங்ஷனுக்கு போறோம்? இத வந்து இந்த சாதாரண பிரிண்ட் தானே. இத போயிட்டு நான் வந்து அ எதுக்கு ஒரு ஃபங்ஷனா எழுதி அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கோட் எழுதுறீங்க. உங்களோட ரெக்யர்மென்ட்ல இந்த நந்தினி அப்படின்ற பேர வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளேஸஸ்ல வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். 1000 பிளேஸஸ்ல இந்த பேர எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ, இப்போதைக்கு டைம் பர்மிட்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், ஒரு 5 தடவ கால் பண்றேன். ஓகே. அதாவது நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஏதோ ஒரு இடத்துல உங்க ப்ரோகிராம்ல ஒரு ப்ரோகிராம் அப்படின்னா நீங்க பார்க்குற மாரி இப்படி ஒரு லைன்லயோ, ஒரு ஸ்கிரிப்ட்லயோ இருக்காது. இட் வில் ஹேவ் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் இருக்கும். நெறைய 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 ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு 10 இடத்துலயோ, ஒரு 100 இடத்துலயோ கால் பண்ணியிருப்பாங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல. இப்போ வந்து ஒரு சின்ன பேர மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் எடுத்துட்டு, இப்ப லென்த் ஃபங்ஷனே இருக்கு. லென்த் ஒரே இடத்துல கால் பண்ணிக்க மாட்டோம். நெறைய இடத்துல கால் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இத வந்து ஒரு 100 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க கோட வந்து குடுக்குறீங்க. ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றாங்க. நந்தினி அப்படின்ற பேர் வந்து எனக்கு வேண்டாம். அந்த இடத்துல நீங்க குடுத்திருக்கிற பேர் தப்புப்பா. அது வந்து நந்தினி கிடையாது. அந்த இடத்துலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. அஸ்வினி. அஸ்வினிய வந்து நீங்க மாத்தி நந்தினி குடுத்துட்டீங்க அப்படின்னா,
ரியல் டைம்ல உங்களோட ப்ரோகிராம்ல நீங்க ஒரு 100 இடத்துல இந்த ஃபங்ஷனை கால் பண்ணிருக்கீங்க. மீன்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நார்மலா பிரிண்ட்னு மட்டுமே இங்க இருக்கிற ஃபங்ஷனா இதை நான் எழுதாம பிரிண்ட்னு எழுதியிருந்தேன்னா நீங்க எப்படி எழுதிருப்பீங்கன்னா உங்களோட ப்ரோகிராம்ல இந்த பிரிண்ட்டை வந்து ஒரு 10 தடவை எழுதிருப்பீங்க. கரெக்டா? எங்கெங்கெல்லாம் நந்தினின்னு உங்களை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ இந்த ஃபங்ஷனே எழுதாம டைரக்டா பிரிண்ட் நந்தினின்னு ஒரு கொடுத்துருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் நந்தினின்ற பேர்ல ஒருத்தவங்களுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எதுக்கு இந்த பேரை நான் எடுத்தேன்னு. பட் ஸ்டில் இப்படி நீங்க எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வழியா கால் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இது அடுத்து இருக்கிறது வந்து நான் கொடுத்த பிரிண்ட்னு கொடுத்தேன்னு கால் ஆகுது. இந்த மாதிரி பிரிண்ட்னு நான் டைரக்டா கொடுத்துட்டு ஒரு 1000 பிளேசஸ்ல இதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ நந்தினி இல்லப்பா அது அஸ்வினி அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் உட்காந்து மாத்தணும். ஏதோ ஒரு இடத்துல இப்ப நான் எழுதியிருக்கேன் அஸ்வினி, இந்த இடத்துல மாத்துறேன். இந்த மாதிரி நான் போய் ஒரு 1000 பிளேசஸ்ல மாத்த வேண்டியதா இருக்கும். இது வந்து எனக்கும் வேலை இல்லாத வேலை, ப்ரோக்ராம் பின்னாடி அதை எக்ஸிக்யூட் பண்ற இன்டர்பிரேட்டருக்கும் ஒரு வேலை இல்லாத வேலை, எல்லாருக்குமே இது தேவையே இல்லாத வேலை. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எழுதியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இதே இடத்துல மட்டும் நான் போய் மாத்திட்டனாலே போதும். ஃபங்க்ஷனோட மெயின் பர்பஸ் இதுதான். இப்போ நந்தினி அப்படின்றத நான் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன் மேம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கரெக்ட். ஆனா 1000 ஃபைல்ஸ்ல இதை எழுதியிருக்காங்க. எந்த ஃபைல்ன்றத கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அங்க போய் கண்டுபிடிச்சி திருப்பி எழுதணும். ஒரு 1/2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைய ஒரு 10 செகண்ட்ல செய்யறவங்க தான் ஸ்மார்ட் ஒர்க்கர். கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு ப்ரோகிராம் தான் ஒரே ஒரு மெத்தட் இங்க எழுதி வச்சிருக்கேன். நான் எங்கேயுமே போய் இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேனா, இங்க போய் நான் மாத்தி விட்டேன்னா போதும். அஸ்வினி. இந்த 1000 பிளேசஸ்ல நீங்க எங்க கால் பண்ணியிருந்தாலும் நான் ஹாய்ன்னு டைப் பண்ணா இப்ப அது அஸ்வினின்னு தான் வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுதா? அட்வான்டேஜ் ஆஃப் ரைட்டிங் அ ஃபங்க்ஷன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இன்கேஸ் என்னோட ஃபங்க்ஷன்ல தப்பு இல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், ரெக்யர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இப்படி இல்ல இது இப்படி மாத்திருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் போய் எல்லா இடத்துலயும் மாத்த வேணாம். ஒரே ஒரு குளோபல் பிளேஸ்ல மாத்தினாலே எனக்கு மாறிடும். புரியுதா? ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் ஃபங்க்ஷன் புரியுது. ஓகே. அண்ட் பைத்தான்ல இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராமர் ஆனா கூடமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அது என்ன இன்புட்டா வாங்கி என்ன அவுட்புட்டா வருது. உள்ள ஒரு 1000 லைன் எழுதிருக்காங்க, உள்ள ஒரு 10,000 லைன் எழுதிருக்காங்க, அப்புறமேல ஃபங்க்ஷன் ஒன்று ரிட்டர்ன் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்குமே வந்து ஒரு அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதை நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மெசேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். இதுல ஒண்ணுமே இல்லை. ஓகே. இப்போ கோர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகே. உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன எழுதிருக்காங்க, எத்தனை பிரிண்ட் எழுதிருக்காங்க இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஸ் எ டெவலப்பரா இல்ல நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், டேட்டா இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் எனிதிங் இட் குட் பி. உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே ஆல் யூ நீட் டு டூ இஸ் அந்த ஃபங்க்ஷனோட இன்புட் என்ன அவுட்புட் என்ன. இன்புட் ஏதோ இப்போ இன்புட்டே நீங்க கொடுக்கல அப்படின்னா இன்புட்டே கொடுக்காம நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எரர் கொடுக்குது. எரர் கொடுக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், ஓ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் கொடுக்கணுன்றதே எனக்கு தெரியல. இதுல என்ன இன்புட் என்ன கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவுட்புட் என்னன்னு தெரியும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் என்ன வருது அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸா இருக்கணும். செகண்ட் அனாலிசிஸ் இது கொடுத்தா இது எப்படி ரிட்டர்ன் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, யார் பேசலையோ அவங்க வந்து மியூட்ல போயிடுங்க. ஓகே. ஐயோ அது வேஸ்ட் ரெண்டும். மை காட் இட்ஸ் அது இந்த சாக்ஸ்மா, இந்த சாக்ஸ காணோம். அது எங்கேயோ இருந்து நான் எடுத்தேன். Copsicon, if I naming name correctly. ஆனா வந்து அது ரொம்ப நாள் அட்மிட் பண்ணுங்க.
தட்ஸ் நாட் அ குட் வே. ஆக்சுவலா அப்படி பண்றது தப்பு. பட் ஸ்டில் வித் நோ ஆப்ஷன் அதான் நான் பண்ணணும் இப்போதைக்கு. எனிவேஸ் ஓகே. எஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மா கூட. எஸ் ஐ திங்க் கண்டினியூ. ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் குடுத்தாலே அதோட இன்புட் என்ன, அவுட்புட் என்னன்றத நீங்க தெரிஞ்சுட்டு, அப்புறம் அதுலேருந்து என்ன டெரைவ் பண்றாங்கன்றத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஷுட் கம் இன் யுவர் மைண்ட். வாட் த ஃபங்க்ஷன் இஸ் ஆல் அபவுட், வாட்ஸ் த இன்புட் அண்ட் வாட்ஸ் த அவுட்புட். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் எழுதுறது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் இங்க நான் போட்டிருக்கேன். திஸ் ஆல்சோ யூ கேன் இனோரேட் மெசேஜ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, இதான் ஃபங்க்ஷனோட நேமு. குட் மார்னிங் ஆல், வெல்கம் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் பிரிண்டிங். கரெக்டா? ரெண்டாவது ஃபங்க்ஷன் எழுதுறேன். கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட் வந்து ஒன்று பாஸ் பண்றேன். இங்க எந்த இன்புட்டுமே நான் பாஸ் பண்ணல, சும்மா ஒரு பிரிண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். இல்ல என் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா, நேம் அப்படின்ற ஒரு இன்புட் பாஸ் பண்றேன். கோர்ஸ் நேம்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இப்போ நான் கோர்ஸ் நேம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டூடெண்டோட நேம் என்ன, அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 2 இன்புட் வந்து இங்க நான் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றேன். அப்போ கண்டிப்பா அந்த 2 இன்புட்டையும் நான் இங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன பண்றேன், வந்து தினேஷ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. தினேஷ் அப்படின்றவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா பைத்தான். சாரி, பைத்தான். ஓகே. அதே ஃபங்க்ஷனை இன்னொரு தடவையும் நான் கால் பண்றேன். சேம் ஃபங்க்ஷன். இன்னொரு பர்சனோட நேம் நான் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் குட் பி விக்னேஷ். ஓகே. விக்னேஷ் அவங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க, டிஎஸ்னு போடுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா, ஹலோ தினேஷ், வெல்கம் டு ஜிஹெச்எஃப். உங்களோட கோர்ஸ் நேம் என்ன, எங்கெல்லாம் நான் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும், அங்கே போயிட்டு அவங்களோட நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நான் நேம் பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம் எடுத்துகிட்டு வருது. செகண்ட் வந்து கோர்ஸ் நேம் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை என்ன கோர்ஸ் நேம் கொடுக்கறனோ அதை இங்கே எடுத்துகிட்டு வருது. கரெக்டா? இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. இப்போ இதுல இப்ப படிக்கிறவங்க எல்லாருமே, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு 16 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு 18 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 18 பேருமே படிக்கிற கோர்ஸ் என்ன, பைத்தான்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு தடவையும் இங்க போய் பைத்தான் டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு முடியாது. இப்போ நம்ம பேட்ச்லயே இருக்காங்க. தினேஷ், விக்னேஷ் 2 பேர் நம்ம பேட்ச்லயே இருக்காங்க. பைத்தான். இன்னும் ஒரு 18 பேருக்குமே எல்லார் நேமையும் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ராஜ்குமார், மணிகண்டன், எல்லாரோட பேரையும் நான் எழுதுறேன். எல்லாரும் பைத்தான் தான் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் சும்மா உட்காந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேணால. உங்களுக்கு இதோட டிஃபால்ட்டா இதுதான் இதோட வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க உங்களோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே, உங்க ஃபங்க்ஷனை எழுதுறச்ச உங்களுக்கு என்ன உங்களோட வேல்யூ, அந்த கோர்ஸோட வேல்யூ என்ன பைத்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க இங்கேயே பைத்தான் அப்படின்னு எழுதிக்கணும். திஸ் இஸ் கால்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா, இது வந்து என்னோட கீ, இது வந்து என்னோட வேல்யூ. டிக்ஷனரியில நீங்க பார்த்துருப்பீங்க. சேம் திங். ஒரு டிஃபால்ட்டா இதுக்கு பேர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, இதுக்கு இதுதான் வரும்னு எனக்கு தெரியும், நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க பைத்தானுக்கு இல்ல, இதே பேட்ச்ல வேற ஏதோ பைத்தான் பேட்சா இருந்தாலுமே, அவங்க வேற பேட்ச்ல இருந்து வந்தவங்க சும்மா ஒரு செஷன் ஏதோ அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, என்ன தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. அதுக்கு 2 நாள் தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நான் பைத்தான்னு கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு இப்ப மாத்தணும் அப்படின்னா, இப்ப விக்னேஷ்னே வச்சுக்கோங்க. விக்னேஷ் வந்து எஸ்கியூஎல் படிச்சுட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அவர் இந்த பைத்தான் செஷன் சும்மா தான் அட்டென்ட் பண்ணி வந்திருக்காரு. பட் அவரோட டிஃபால்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் தான். நான் இங்க பைத்தான்னு குடுத்துட்டேனே, திருப்பி இங்க என்னால மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மாத்திக்க முடியும். ரன் டைம்ல இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தினேஷ்க்கு நான் பாஸே பண்ணல. ஈவன் தோ நான் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணல. நேம் மட்டும் தான் பாஸ் பண்றேன். ஏன்னா தினேஷ் வந்து பைத்தான் தான் படிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
விக்னேஷ்க்கு மட்டும் என்ன பண்றேன்னா, விக்னேஷ் பைத்தான் படிக்கல, அவர் வந்து எஸ்கியூஎல் படிக்கிறாரு அப்படின்னா சேம் திங். உங்களுக்கு இந்த டைம்ல வந்து எரர் வராது. 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் இங்க தினேஷ்னு பேர் மட்டும் தான் குடுக்குறேன். நீங்க அடுத்த ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணாதபோது, நீங்க டிஃபால்ட்டா என்ன குடுத்துருக்கீங்களோ அத எடுத்துக்கணும். இல்ல எனக்கு டிஃபால்ட்டா குடுக்கறது வேணாம். எனக்கு நான் குடுக்கறது தான் வேணும் அப்டின்னா, அதையும் நீங்க குடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட் பாராமீட்டர் இல்லாம இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இது இல்லாம இப்ப நான் கோர்ஸ் நேம் இப்படி எடுத்துட்டு, இப்ப நான் பண்றேன் அப்டின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா, டிஃபால்ட்டா கோர்ஸ் நேம் என்னன்னு அதுக்கு தெரியாது. நீங்க கோர்ஸ் நேம் என்னன்னு ஒண்ணே டிஃபால்ட்டா இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களோட ஃபங்ஷன நீங்க கால் பண்ணும்போது பைத்தான் கிட்ட சொல்லணும். இதுதான் என்னோட வேல்யூன்னு. 2 இடத்துலயுமே சொல்லலன்னா, அது வந்து உங்களுக்கு எரர் தான் குடுக்கும். பட் இட் த சேம் டைம் நான் செகண்ட் ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்றேன். அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ஓகே, ஓகே எப்படி? மேம். கிளியர் மேம். ஓகே, கிளியர் மேம். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கா நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்றது, ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது, கீவேர்ட் ஆர்குமெண்ட் மீன்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்றோம். ஆர்குமெண்ட் இல்லாமலே எப்படி ஒரு ஃபங்ஷனை கால் பண்ணலான்றத பார்த்தாச்சு. கரெக்ட்டா? ஸோ அத பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ரோகிராம் 2, 3 ப்ரோகிராம் எழுதியிருக்கேன். அத கொஞ்சம் வேகமாவே கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகே. கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ப்ரோகிராம் எழுதிட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஏ, பி அப்படின்னு பாஸ் பண்றேன். அந்த ஃபங்ஷன்ல என்ன பண்றேன்னா, ஆட் பண்ணிக்கோ. ஏபிய ஆட் பண்ணிட்டா போதும். ரிட்டர்ன் வந்து ஆட் பண்ணி என்ன வருதோ அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ நான் 20, 25 அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, 25 ஆன்சர் வரப்போகுது. 20 + 5. ஸோ சேம் எக்ஸாக்ட்லி உங்க கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ, ஸோ அதுக்கேத்த மாரி நான் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இது பைத்தான்லயே இது இன்பில்டா இப்ப நான் ஒண்ணுமே இல்ல. இப்போ 20 + 5 அப்படின்னு குடுத்தாலே, இன்டெலிஜென்ட்டா அதால ஃபைண்ட் பண்ண முடியும். இவ்ளோ லைன்ஸ் ஆஃப் கோட் கூட நான் எழுத வேணாம். பைத்தான் பண்ற விதம் எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு நான் என்ன பண்றேனோ எனக்கு அப்படி ஒரு கோடு வேணும். அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது இப்ப கொடுக்க போகுது. இப்ப நான் பைத்தான்ல என்ன பண்றேன், இன்னும் ஒரு 5 போடுறேன் இங்க. அது எனக்கு கூட்டி மீன்ஸ் அது என்ன இதுதான் அதோட ஆன்சர்ன்னு எனக்கு ஆட் பண்ணி குடுத்துரும். ஆனா, உங்களோட கால்குலேட்டர்ல போயிட்டு நீங்களே டிஃபைன் பண்ண கால்குலேட்டர்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5 குடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு எரர் தான் குடுக்கும். ஏன்னா, பைத்தான்ல கால்குலேட்டர் எழுதும்போது, எத்தன நம்பர் வேணாலும் நீங்க குடுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ, அத நான் பண்ணி குடுக்குறேன்ற மாரி ப்ரோகிராம் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா, நீங்க அதே பிளஸ் தான் பண்றதுக்காக ஒரு ப்ரோகிராம் எழுதியிருக்கீங்க. நீங்க குடுத்ததுல ஒன்லி 2 நம்பர் தான் குடுக்கணும். 2 நம்பர் குடுத்தீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி தருவேன். இல்ல தரமாட்டேன்றது தான் உங்களோட ப்ரோகிராம். ஓகே. ஸோ, இன் திஸ் வே நீங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. ஒரு யூசர் வந்து 2 இன்புட் தான் உன்னால குடுக்கணும். 3 இன்புட் இல்ல இப்ப நான் வந்து 3 இன்புட்டா அத மாத்தணும் அப்டின்னா, சின்னு ஒண்ணு குடுத்துக்க போறீங்க. நீங்க வந்து பிளஸ் சி. அவ்வளவுதான். சிம்பிள் வேல முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து டிஃபைன்டா எனக்கு இன்னும் ஒரு 3 ஆர்குமெண்ட்னா 3 ஆர்குமெண்ட் நீங்க குடுத்துதான். இப்போ உங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ இதுதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷனுக்கும், இன்பில்ட் ஃபங்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். யூசரா எழுதி இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட். எனக்கு இப்படிதான் வரணும். ஓகேவா? கிளியர்? கிளியர் மேம். கிளியர் ஓகே. மேம். கிரேட். சேம் ஃபங்ஷன் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்றதுக்கு நான் எழுதியிருக்கேன். ஒரு நம்பர் டெஃபினிஷன் கீவேர்ட் குடுத்தாச்சு. அதோட ஃபங்ஷன் நேம் ஈவன் ஆட் குடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ண சொல்றேன். n அப்படின்றது நம்பர் பாஸ் பண்ணுங்க சொல்லிடுறேன். ஒரு விஷயத்த டிவைடட் பை 2 பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர். இல்ல அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். இதுதான் ஒரு சிம்பிள் லாஜிக். நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு 300 குடுக்குறேன். 300ன்றது ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா சொல்லுனா சொல்லு. ஈவன் நம்பர். இப்ப நான் வந்து ஒரு 313 ஆட் நம்பர் இல்லையா? கொடுத்தா ஆட் நம்பர். ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள ஒரு ஃபங்ஷன் நான் எழுத சொன்னேன் அப்படின்னா, யூ ஷுட் ஏபிள் டு ரைட் யுவர் ஓன் ஃபங்ஷன். ஓகே. சி உங்களுக்கு வந்து மாடியூல் நான் எடுக்கணும். அப்கமிங் செஷன்ல எடுக்கிறேன்.
இந்த இம்போர்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு சும்மா ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். ஓகே. இது வந்து ரேண்டம் அப்படின்றது வந்து மாடியூல்னு சொல்லுவாங்க. ஓகே. ரேண்டம் மட்டும் தான் மாடியூலா இல்ல. நெறைய மாடியூல் இருக்கு. நெறைய மாடியூல் இருக்கு பைத்தான்ல. ஒரு பைத்தான்ல ஆல்ரெடி இருக்கிற ஃபங்ஷன நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் அந்த மாடியூல் நேம் குடுத்துட்டு, இம்போர்ட் என்ன எனக்கு வேணுமோ, அத நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பைத்தான்ல வந்து இருக்கும். ஒரு ஒரு லட்சக்கணக்கான ஒரு மாடியூல் வச்சிருப்பாங்க. எல்லாமே என் ப்ரோகிராம்க்கு தேவைப்படுமானா, கண்டிப்பா தேவைப்படாது. ஒருத்தவங்க இப்ப சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எழுதுறவங்களுக்கு ஒரு மாதிரி தேவைப்படும். டேட்டா இன்ஜினியரிங் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதோட ஃபங்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, NumPy, Pandas ஒரு டேட்டாவ ஹேண்டில் பண்ற மாதிரி அது டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். ஓகே. சி இப்போ இவங்க இப்ப நான் டேட்டா இன்ஜினியரிங் படிக்கும்போது Pandas, NumPy, MATLAB இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கிராஃப் ஷோ பண்ணுது. ஒரு டேட்டாவோட அனாலிசிஸ் ஷோ பண்றதுக்காக. இப்ப SciPy அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் பண்றதுக்காக SciPy அப்படின்னு இருக்கு. உங்களோட ப்ரோகிராம்க்கு, உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு என்னென்ன மாடியூல்ஸ் தேவைப்படுதோ, அத மட்டும் தான் நீங்க இம்போர்ட் பண்ணணும். தேவையில்லாம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் ஆஃப் மெமரி உங்களோட ப்ரோகிராம்ல நீங்க எடுத்துட்டு வரீங்கன்ற மாரி அர்த்தம். அத எப்பவுமே நீங்க பண்ணக்கூடாது. இந்த தனியா மாடியூல்ஸ்ன்னு ஒரு செஷன் நான் எடுக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஃப்ரம் என்ன மாடியூல், என்ன வந்து உங்களுக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போறீங்க. முன்னாடி இந்த ஜாவா இல்லாட்டி அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஏதாவது மீன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்து இந்த பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜஸ் எடுத்து அதுல இருக்கிற ஃபங்ஷன்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரேண்டம் அப்படின்றது வந்து ஒரு மாடியூல். அதுல இருக்கிற ஒரு ஃபங்ஷன நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டன்ட். இப்படி என்னன்னா, ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு நம்பர வந்து உங்களுக்கு குடுக்கும். நான் ஒரு ரேஞ்ச் குடுத்துட்டேன். இந்த ரேஞ்ச் 10-20 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் நான் குடுத்துட்டேன். அந்த ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு இந்த நெக்ஸ்ட் டைம் நான் பண்றேன் அப்படின்னா, 14ன்னு வரப்போகுது. இட்ஸ் நாட் நெசசரி ஒரே மாதிரி நம்பர் தான் அது குடுக்கணும். ரேண்டமா அது பிக் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 18 வந்துச்சு. இப்போ திருப்பி 18 வருது. திருப்பி 19 வருது. 10-20க்குள்ள ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. நீங்க சில குயிஸ் கேம்லாம் விளையாடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் நீங்க இது பண்ணிக்கோங்க, நெனச்சுக்கோங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர்ன்னும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷனாலிட்டி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் என்ன வேணாலும் நம்பர் நெனைக்கலாம் இல்லையா? ஸோ, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ உங்களுக்கு வந்து எந்த சினாரியோவுக்கு என்ன ஃபங்ஷன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சாலே உங்களால ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிராக் பண்ணிட முடியும். ஓகே. தென் ஈவன் நம்பருக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதியிருக்கோம். சேம். ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நான் குடுத்துட்டேன். நான் வந்து நம்பர்னா ஒரே ஒரு நம்பர் தான் குடுக்கணுமா? இல்ல. இங்க லிஸ்ட்ட நீங்க பாஸ் பண்ணலாம். இல்ல உங்கள் டப்பிள் எத்தன வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் திங் ஒரு லிஸ்ட்ட வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஈவன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்ட நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்ட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட் 1 இதுதான் என்னோட லிஸ்ட்டே. இந்த லிஸ்ட் 1ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லிஸ்ட்ல இருக்கிற ஃபார் ஐ அதாவது ஃபார் ஈச் லூப் போட்டோம்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டா எடுத்து அது ஆப்பரேஷன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பாஸ் பண்ண போறேனோ, இப்ப நான் திருப்பி இங்க 1ன்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 20 ஃபர்ஸ்ட்டு 20 எடுத்து பார்க்கும். 20 வந்து டிவைடட் பை 2 இது வந்து ஆடா ஈவனான்னு பார்க்கும். அப்பெண்ட் பண்ணும். இப்போ வந்து இது ஈக்குவல் டு 0 இருந்த கண்டிஷன்ல இந்த நம்பர் எடுத்து இதுக்குள்ள எழுதிரும். ஓகே. ஈவன் டாட் அப்பெண்ட் நான் உங்களுக்கு மீன்ஸ் லிஸ்ட் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். அப்பெண்ட் எதுக்கு? அப்டேட் எதுக்கு? டிலீட்னா என்ன? அப்பெண்ட் அப்படின்னா, உங்களோட இருக்கிற லிஸ்ட்ல உங்களோட வேல்யூ போய் நீங்க ஆட் பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல என்னோட வேல்யூவ நான் ஆட் பண்ணணும்னா, இருக்கிற லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்ல என்னோட வேல்யூவ போய் நானு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அப்பெண்ட் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ இத என்ன பண்ணணும்னா 20 இதுக்குள்ள வரும். நான் ஒரு அனோடேட்டே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் இது 20 இந்த நம்பர் தான் எடுக்க போகுது. இந்த 20 எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, 20 ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்குள்ள வரும். லூப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 20 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0வா பார்க்கும். எஸ் 20 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 தான். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஈவன் நம்னு ஒரு நான் எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்க போகுது, அது வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கோன்றதுக்காக நான் ஈவன் நம்பர்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வேரியபிள் விச் ஸ்டார்ட் வித் க்ளோஸ் அண்ட் எண்டிங் பெரான்திசிஸ் மீன்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னா அது லிஸ்ட். கரெக்டா? அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நான் இங்க பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள உங்களோட 20 அப்படின்றது போய் அப்பெண்ட் ஆகும். அகெயின் 2. ரெண்டாவது உங்களுக்கு 2 வரும். 2 வந்ததுக்கப்புறம் 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 பார்க்க போகுது. எஸ், அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது போய் எழுதிரும். நெக்ஸ்ட் 3க்கு வருது. 3 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது. அதோட ரிமைண்டர் மீன்ஸ் அதோட கொஷின் வந்து ரிமைண்டர் 0 கிடையாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அங்க போய் எழுதாது. கண்டிஷன் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இஃப் என்னோட வர நம்பர் வந்து டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும் அப்பெண்ட் பண்ணு. இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண சொல்லல. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்கிப் தட் பர்டிகுலர் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா என்னென்னலாம் என்னோட நான் பாஸ் பண்ண லிஸ்ட்ல எதெல்லாம் வந்து ஈவன் நம்பரோ அதை மட்டும் அது பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குது 20க்கு 2, தென் 3 இல்லை, அது வந்து ஆட் நம்பர், ஸோ பிரிண்ட் பண்ண போகுது. தென் 42, 51லாம் ஸ்கிப் பண்ணிட்டு 62, 70, தென் 59 இஸ் ஆட் நம்பர். இட்ஸ் நாட் கோயிங் டு பிரிண்ட். எனி டவுட்? Clear, ma'am. ஓகே. ஸோ சேம் அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் உட்காந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இது வரும். ஓகே, சேம் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ ராஜ்குமார் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாரு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எழுதுறாரு. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்றத நான் உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் கொடுக்குறோம், இது வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு. பட் ஆஸ் எ டெவலப்பரா இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் வேற கம்பெனி போறீங்க. நீங்க வேலை பார்க்கும்போது ஒரு 10 ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்க்கு. அடுத்து வர ஒரு டெவலப்பருக்கு தெரியுன்ற மாதிரி இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். என்னன்னா உங்களோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு சிம்பிளா ஒரு 4 லைன். இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் எழுதி வச்சிருக்கேன். இந்த கால்குலேட்டருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன், கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு. இதுல நீங்க 2 நம்பர் பாஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா இது வந்து ஆடு, சப், மல்டிப்ளை இதெல்லாம் எனக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டெஃபினேஷனாவது அந்த ஃபங்க்ஷனை பத்தி எழுதிட்டு போகணும். இதுக்கு நீங்க பாஸ் பண்ற பேர ஏன்னா இப்போ நீங்க பார்க்கும்போது ஒன்லி 4 லைன்ஸ் கோட் பாக்குறீங்க, அதனால இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ரியல் டைம்ல இப்படி இருக்காது. நிறைய எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பாங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை பத்தின ஒரு 4 லைன் டீட்டெயிலாவது எழுதிட்டு. இப்போ வந்து இது ஃபேக்டோரியல் அப்படின்னு, ஃபேக்டோரியல் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த நம்பரை அடுத்தடுத்து கூட்டி கூட்டி வரும் ஒரு ஃபேக்டோரியல் நம்பர். நீங்க இல்ல எனி ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிருக்கேன்னா, இது வந்து இப்போ இதுக்கு வந்து பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணணும், இதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து இன்ட்டு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு போகணும். ஒரு டாக்குமெண்ட் ஒரு நோட்ஸ் அதை பத்தி எழுதுறது வந்து இட்ஸ் அ குட் திங். அதை வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எழுதியிருக்கேன். இப்போ ராஜ்குமார் வந்து எழுதியிருக்காரா இல்லையான்றதே எனக்கு தெரியாது. பட் நான் போய் அந்த ஃபங்க்ஷன்ல உட்காந்து அவர் எழுதியிருக்காரா இல்லையான்னு படிக்கிறதுக்கு பதில் இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னா டாட் அண்டர்ஸ்கோர் டாக் அப்படி கொடுத்துட்டு, மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் டாக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அவர் அந்த ஃபங்க்ஷனை பத்தி இன்கேஸ் ஏதாவது எழுதியிருந்தாரு அப்படின்னா அது வந்து. இது இல்லாம ஹெல்ப் அப்படின்னு இப்போ வந்து பைத்தான்லேயே ஒரு இன்பில்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து நான் எழுதின ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் அப்படின்னு போட்டாலும் இது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன், இது எந்த மாடியூல்ல இருக்கு அப்படின்றத அது கொடுத்து. ஓகே, நம்ம வெரி ஸ்டார்ட்ல ஹேய்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். அதில் நம்ம ஒன்றுமே எழுதலை, ஒரே ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுதணும். அதில் பிரிண்ட் கூட நம்ம எழுதலை. கரெக்டா? அது ஹாய் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ
நான் அதுல ஒண்ணுமே இந்த பத்தின டாக்குமெண்ட்டோ இந்த மாதிரி ஒண்ணுமே எழுதலைன்றதுனால, இப்ப நீங்க போய் ஹெல்ப் குடுத்து இந்த ஃபங்ஷன பார்த்தாலும், இத பார்த்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒண்ணுமே புரியல இல்லையா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நீங்க ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு வரும்போதுமே, இப்படி நீங்க ஒரு ஃபங்ஷன் எழுதி அத பத்தி ஒண்ணுமே சொல்லாம வந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ குட் பிராக்டிஸ். அப்படி வந்து எழுதக்கூடாது. இ இன் அப்போ இத நான் இப்படிலாம் கத்துக்கணும் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்போ நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போதே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் வரணும். இப்ப நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே நீங்க நோட்ஸ் எடுத்தா கூடமே, இந்த மாதிரி அங்கங்க நோட்ஸ் எழுதுற பழக்கம் வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. ஈவன் உங்க ஸ்கூல், காலேஜ் டைம்ல நீங்க இதான் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு விஷயம் நடத்துறாங்க அப்படின்னா, நடத்தும்போது புக்ல இருக்கிறத பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் இந்த அண்டர்லைன் பண்ணி வைப்போம். இந்த பிராக்கெட் போட்டு வைப்போம். இந்த கலர் அடிச்சு வைப்போம். அப்படி மாதிரி தான் இதுவுமே. ஏன் அப்படின்னா, ஆ ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்றத தாண்டி, ஒரு ரஃப்பா ஒரு நோட்ஸ் குடுக்குறோம். இந்த இது வந்து ஒரு பெட்டரா ஒரு டாக்குமெண்ட் மெயின்டெயின் பண்ற மாதிரி. காட் இட்? கிளியர் மேம். ஓகே. இது இல்லாம உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் நான் ஃபங்ஷன்ல கவர் பண்ணணும். ஐ வில் டூ தட் டூ. ஓகே. மேம் ஒன் டவுட். எஸ். மேம் இப்ப அந்த கீவேர்ட் கொடுத்தோம்ல டாக்னு சொல்லிட்டு. கரெக்ட். அப்படி கொடுக்கும்போது எல்லா கமெண்ட்ஸுமே வருமா இல்ல மேல டாப்ல கொடுத்துருக்கிறது மட்டும் வருமா? நீங்க டாப்ல இந்த மாதிரி கொடுத்துறது மட்டும் தான் வரும். எல்லாமே வராது. நீங்க அதுக்கு தான் இதை நான் எழுதவே சொல்றேன். இதை நீங்க எழுதலைன்னா வராது. இப்ப நான் ஹாய் ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணுமே நான் எழுதல. ஈவன் நாங்க போய் இந்த மாதிரி டாக்னு ஹாய் கொடுத்துட்டு கொடுத்தாலும் வராது அது. ஏன்னா நம்ம அங்க அதுல பத்தி ஒண்ணுமே எழுதல. நன் கரெக்டா? சோ நீங்க ஏதாவது அதை பத்தின ஒரு விஷயங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் வரும். ஓகே. இல்ல மேம் இப்ப அந்த ஃபங்க்ஷன்லயே ஒரு 2-3 ஸ்பேஸ்ல இப்போ ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இன் பிட்வீன்லயே அது எதுக்காக எடுத்திருக்கோம்னு அடுத்த லைன்ல கமெண்டா பிளேஸ் பண்றோம்னா அதுவும் பிளேஸ் ஆகுமான்னு கேக்குறேன். அப்படி வராது. நீங்க வந்து ஒரு புக்ல வந்து ஒரு படிக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சம்மரின்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்க ஃபங்க்ஷனை நீங்க எழுதி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுக்குறீங்க, இந்த கோட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? இதுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் வரும். ஓகே. ஓகே ஓகே மேம். நோட்ஸ். ஓகே. தேங்க் யூ மேம். ஓகேப்பா, தேங்க் யூ. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து அதை எப்படி எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி பார்த்தோம். கீவேர்டு ஆர்குமெண்ட்டும் பார்த்துட்டோம். ஒரு கீவேர்டுக்கு இப்போ A+2 என்ன. தென் இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கு. ஓகே. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. சேம் ஆஸ் நம்ம இப்போ கால்குலேட்டர் பார்த்த மாதிரி தான். நான் ஒரு கால்குலேட்டர் எழுதினேன். அந்த கால்குலேட்டர்ல வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஏபி 2 ஃபங்க்ஷனை 2 வேரியபிளை மட்டும் வாங்கிட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுன்னு நான் சொன்னேன். இப்போ நீங்க ஒரு கால்குலேட்டர் திருப்பி எழுதணும். அடுத்தது சி. இன்னும் ஒரு வாட்டி 4 நம்பர் கூட்டணும்னு நினைச்சா டி போய் ஆட் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு நீங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கூட வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு 100 நம்பர் ஆட் பண்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் உங்களை எழுத சொல்றாங்க. 100 நம்பர் எழுதுற மாதிரி ஒரு கால்குலேட்டர் எழுதுப்பா. நான் ஒரு 100 நம்பர் கொடுப்பேன். 100 நம்பர்ஸ் அது வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து யூசர் 100 கொடுக்க மாட்டாங்க. 10 தான் கொடுப்பாங்க. அப்பயும் உன்னோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசர் வந்து 2 நம்பரும் கொடுக்க முடியும், 10 நம்பரும் கொடுக்க முடியும். அப் டு 100 நம்பர்ஸ் நான் கொடுக்கணும். அவங்க எது கொடுப்பாங்க? அவங்க 50 கொடுக்கலாம், இல்ல ஒரு 10 நம்பர் கொடுத்து கூட்டி தர சொல்லலாம், இல்ல ஒரு 15 நம்பர் கொடுத்து அது அவங்களோட விருப்பம், யூசரோட விருப்பம். ஆனா உன்னோட ஃபங்க்ஷன் வந்து அப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதுக்காக நீங்க 100 நம்பர் வாங்குற மாதிரி அங்க ஃபங்க்ஷன் எழுத முடியும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு 100 நம்பர் உங்களால போட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும். இட்ஸ் ஃபீசிபிள். பைத்தான்ல இது ஃபீசிபிள். ஆனா அப்படி நான் ஏன் எழுதணும்? அதை விட தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சினாரியோவை ஹேண்டில் பண்றதுக்கு பைத்தான்ல ஒரு வே இருக்கு. எனக்கு வந்து நான் யூசர் வந்து எத்தனை இன்புட் கொடுப்பாங்கன்னே தெரியாது.
அவங்க 2 குடுத்தாலும் ஒர்க் ஆகணும், 10 குடுத்தாலும் ஒர்க் ஆகணும், 20 குடுத்தாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஃபார் அன்பேக்கிங் அண்ட் பேக்கிங் அந்த கான்செப்ட்டுக்காக தான். ஓகே. எனக்கு யூசரோட இன்புட் எத்தனைன்னு எனக்கு தெரியாது. எத்தனை குடுத்தாலும் அது எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்ற போது என்ன பண்ணா, இந்த ஸ்டார் அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இதுக்கு பேர் என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ். அகைன் இதுவும் சேம் ஆர்குமெண்ட் தான். உங்களுக்கு வந்து சி in case if you don't know the exact number of arguments that you need, ஓகேவா? உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ன்னு குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பிளஸ் அப்படின்றது தான் என்னோட ஃபங்ஷன் நேம். பிளஸ் பண்ண சொல்றேன். என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டோட்டல் 0வா தான் இருக்க போகுது. எதையுமே பிளஸ் பண்ணாததுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, அதே சேம் ஃபார் ஈச் லூப் போடுறேன். என்னோட ஆர்குமெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எது வந்தாலும் எனக்கு பிளஸ் பண்ணி இந்த ஐன்றது தான் உங்களோட நம்பர், இன்கிரிமெண்ட் ஆக போற நம்பர், நீங்க பாஸ் பண்ற நம்பர். எது வந்தாலும் பிளஸ் பண்ணி எனக்கு இந்த டோட்டல்ல போய் சேவ் பண்ணிடு. இந்த பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டாலே அதுல போய் ஸ்டோர் ஆகுன்றதை நம்ம வெரி ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்துருப்போம். ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் 20, 30, 40, 50 இது மட்டும் கொடுத்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுன்றேன். எஸ் 140. அகெயின் இதுலயே வந்து நான் என்ன பண்றேன், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு திருப்பி போட்டு ஒரு 10 நம்பர் திருப்பி நான் பாஸ் பண்றேன். எத்தனை டைம் நான் எந்த நம்பர் பாஸ் பண்ணாலுமே, இப்போ நான் ஒரே ஒரு நம்பர் கூட ஒண்ணுமே நான் ஆட் பண்ணல, ஒரே ஒரு 20 மட்டும் நான் பாஸ் பண்ணாலுமே எனக்கு அது 20ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, பைத்தான் கிட்ட நீங்க ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு உங்களோட ஃபங்க்ஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு இன்பில்டா அதோட இன்டெலிஜென்ஸ்ல அது புரிஞ்சுக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட், எத்தனை இன்புட் வரப்போகுதுன்றது தெரியாது. எத்தனை வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணி கொடுத்துரும். காட் இட்? எஸ் மேம். எஸ் மேம். மேம் இதுக்கு பதிலா நம்ம லிஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம்ல? லிஸ்ட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் நீங்க லிஸ்ட்லயே, இப்ப லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 நம்பர் கொடுக்குறீங்க, அடுத்த டைம் வந்து 20 நம்பர் கொடுக்குறீங்க, அடுத்து 30 நம்பர் கொடுக்குறீங்க. லிஸ்ட் ஒரு லிஸ்ட் வருது, 2வது லிஸ்ட் வருது, 3வது லிஸ்ட் வருது. அகெயின் இது எல்லாமே நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்கன்றதுக்காக தான். இப்போ கால்குலேட்டர்ன்றது நம்ம ஃபுல்லா த்ரூ அவுட் கால்குலேட்டர் வச்சு பாக்குறதுனால அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிருக்கேன். எது வேணாலும் வரலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ட்ஸ்க்கு 4 லெட்டர் தான் இருக்கும். அடுத்த ஒரு கேம் அடுத்த ஒரு லெவல் வருது அப்படின்னா, அதுல 3 லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அது 7 லெட்டர் வரும். எத்தனை லெட்டர்ஸ் வரப்போகுதுன்றதே உங்களுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ப்ரோக்ராம் வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கணும். ஓகே. என்னையோட செஷனை இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னும் பெண்டிங் பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல இது அட்வான்ஸ்டு டாபிக் இது. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். லைக் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நீங்க வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும். ஒன் லைன்லயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது. ஓகே. அகெயின் நான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொடுக்குறேன். இப்படி டிஃபைன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து ஒரு சின்டாக்ஸ் கொடுத்து எழுதுறதுக்கு பதிலா இது எதுவுமே கொடுக்காம, ஏன்னா இந்த டிஃபைன் கீவேர்டு எதுக்கு நம்ம கொடுத்து எழுதுறோம், இந்த ஃபங்க்ஷன் நான் பின்னாடி நாளை பின்ன எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன்ப்பா, எனக்கு இதே ஃபங்க்ஷன் தேவைப்படும்பா அப்படின்றதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. கரெக்டா? எனக்கு அப்படிலாம் இல்லை. இந்த இம்மீடியண்டா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லாம இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் இது தேவைப்படும், இதுக்கு மேல இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போறதுமே கிடையாது அப்படின்னா, நம்ம லாம்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். எக்ஸ் ஒய்ன்னு வாங்கி எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்றதை கொடு அப்படின்றத சேம் இதே சம் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம முன்னாடி கொடுத்தோம். கரெக்டா? சேம் ஏ பிளஸ் பியை வாங்கி அதை ஆட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு டிஃபைன் கீவேர்ட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நீங்க டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு கிடையாது, அந்த ஓப்பன் பேராந்தஸ் க்ளோஸ் பேராந்தஸ் போடணும்னு கிடையாது, கோலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது. லைக் அது இதுக்கான சின்டாக்ஸ் இங்க இருக்கு. பட் இதுக்குள்ள எழுதி இங்க வந்து இதை பாஸ் பண்ணணும், இதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது.
லேம்டா அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் தேவையோ எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 நம்பர் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இட்ஸ் வெரி யூனோ ஒன் லைனர் ஃபங்க்ஷன் மாதிரி. அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு டெவலப்பர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நிறைய லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட கோடிங் போய் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஒரு லைனில் ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஒன் லைனர்லேயே ஒரு ஃபங்க்ஷனை யாரால கம்ப்ளீட் பண்ண முடியுதோ தே ஆர் ஆல்வேஸ் கால்ட் ஆஸ் அ சாம்ப். அவ்வளோ அளவு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்கு பைத்தான்ல எழுத முடியும் அப்படின்னா பைத்தான்ல இட்ஸ் ஃபீசிபிள். ஒரு லைன்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஒரு லைன்ல இப்போ பாருங்க, மற்ற லாங்குவேஜ் மாதிரி அகெயின் பைத்தான் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஓகேவா, இந்த இன்ட்டு போட்டு ஐ போட்டு ஐ எம் நாட் டெல்லிங் அதர் லாங்குவேஜ் ஆர் அப்படி ரொம்ப மோசமான அப்படிலாம் சொல்லு. இது நல்ல லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து நீங்க இப்படிதான் கொடுக்கணும். இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படி டிக்ளேர் பண்றது, அதை வந்து கால் பண்றது, அசைன் பண்றது, ஈக்குவல் டு போட்டு எழுதணும் அப்படிலாம் கிடையாது. ஒன் லைனர் ஃபங்க்ஷன் எழுத முடியும் அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் இன் பைத்தான். ஒன் லைனர் கோட் எழுதுறது வேற, ஒன் லைன்ல ஃபங்க்ஷன் எழுதுறது இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட். லேம்டா அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் வாங்கி அதை நான் மல்டிப்ளை பண்ணி கொடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஃபங்க்ஷனை நான் எங்க கால் பண்ணாலுமே இட்ஸ் அ ஒன் லைனர் ஃபங்க்ஷன். இதை நீங்க உங்க வித்தின் யுவர் ப்ரோக்ராம்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒன் லைனர் ஃபங்க்ஷன், அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும். ஏதோ ஒரு டெவலப்பர் அழகா லாம்டா ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா நான் இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால ஓ இவ்வளோதானே லாம்டா கொடுத்து இது கொடுத்தா வந்துரு போகுது. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல இப்படி இருக்காது. ஸோ அதுக்காக நான் ஏன் உங்களுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய சர்ச் பண்ணி நீங்களா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க. ஒரு 100% காம்ப்ளிகேட்டடாக இருக்க விஷயத்த பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு 50% ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு டெவலப்பராக உங்களால மாற முடியும். ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் மீன்ஸ் இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். எனி இன்புட் கமெண்ட்ஸ்? மேம் இப்போ மாடியூல்ஸ் வந்து இப்போ நமக்கு தேவையான இதுல வந்து எங்க இருக்கும் அப்படின்றது எப்படி மேம் சர்ச் பண்ணுவோம்? பைத்தான் டாக்குமெண்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஓகே, பைத்தான் ஆர்கனைசேஷனுக்கு பைத்தான் டாக்குமெண்ட்ரி அவங்களோட அஃபிஷியல் சைட் இருக்கும். அதில் போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்கு, எதை நீங்கள் எது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இது இதுக்காக அப்படின்றது தெரிஞ்சாதான். அண்ட் அகெயின் எல்லா டெவலப்பர்ஸுமே சரி, நம்மளுக்கு யாருக்குமே மண்டையில மெமரி சிப்லாம் கிடையாது. கரெக்டா? இப்போ என்கிட்ட வந்து சொல்றாங்க, கனிமொழி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா யூசர்ஸையும் எடுத்து அவங்க சாரி இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் இருக்கு, இது ஒரு 10 சேனல்ல எந்த சேனல் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு, யாருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இதெல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெக்யர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே யூடியூப் ஏபிஐயை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத அப்பதான் நான் போய் சர்ச் பண்ணுவேன். அன்டில் அதர்வைஸ் எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் வர வரைக்கும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்றதே எனக்கு கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நீங்க சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு தேவையான ஒரு அனாலிசிஸ் வந்து கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா? எல்லாமே இருக்கு. நீங்க போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சேம் திங், நான் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன ப்ராஜெக்ட் தான் எனக்கு கொடுத்தது. இதை போய் நீங்க ஒரு சேனல்ல எடுத்துட்டு மதன் கௌரி சேனல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் சேனல். ஸோ ஒரு சேனல்ல போயிட்டு ஒருத்தவங்களோட ஐடி எடுத்து ஒரு சேனல் ஐடி எடுத்து அதுக்கு ஒரு ஏபிஐ கீ எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அப்புறம் கூகுள் அத்தன்டிகேஷன் வச்சு அங்கே நீங்கள் எப்படி போய் அந்த சேனல் ஐடியா வாங்கிட்டு வரணும். ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்கு இல்லையா? எம்டி ஹேண்ட்ஸில் நிறைய மீன்ஸ் ஒரு 10 சேனல் எடுத்து நம்மளே ஒரு அனாலிசிஸ் கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு அது ஒரு கிராஃப் தேவைப்படுது அப்படின்னா
தென் நான் போய் ஒரு சர்ச் பண்றேன் கூகுள்ல. ஒரு அனாலிசிஸ் ஷோ பண்ணணும். ஒரு டேட்டாவ வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டணும். என்ன பைத்தான்ல என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே, தட் வில் கிவ் யூ இந்த மாதிரி மேட்லாப் இருக்குது. உங்களுக்கு pandas இருக்குது. ஏதாச்சும் நீங்க பண்ணலாம் அப்படின்ற அவங்க குடுத்தாங்கன்னா, அத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நீங்க இங்க படிச்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். மேட்லாப் இது வந்து நீங்க எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இம்போர்ட் பண்ணத எப்படி யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இந்த மேட்லாப்ல பைப்ளாட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு கிராஃப பிளாட் பண்ண போது. இந்த பிளாட் பண்றத என்ன பண்றதுன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஹெல்ப் போய் பார்க்கலாம். என்ன பண்ணுது? இல்ல டாக் ஸ்ட்ரிங் குடுத்துட்டு இதுல என்னென்ன பண்ணுதுன்றத பார்க்கலாம். இப்ப நீங்க வச்சாலே இது என்னன்றது இப்ப கொஞ்சம் ஓரளவு பேசிக்கா சொல்லுது இல்லையா? ஆ இந்த இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்ட அச்சீவ் பண்றது தான் உங்களோட ஸ்கில். ஓகேவா? ஓகே மேம். எனி அதர் டவுட்? ரெக்கார்டிங் வந்து பாஸ் பண்றேன். ஸ்டாப் ரெக்கார்டிங்.